பாரிவேந்தர் அவர் சொல்ற ஒரு வாக்கியம், சார் நான் எங்க போறேனோ அந்த இடத்துல நான் லொகேஷன் என்ன தேடி வராது, நான் வர இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். அப்படிதான் அவர்தான் ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான் ஒரே பாயிண்ட். நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி காட்டாங்குளத்துல வாங்குறப்ப எல்லாம் சிரிச்சாங்க, என்ன சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. போய் அங்க போய் நீ இன்ஜினியர் காலேஜ் ஓபன் பண்றேன், நான் ஓபன் பண்ணுவேன் பாருங்கன்னு சொன்னாரு. உலகம் அவரை தேடி வந்துச்சு. இந்த பார்வை பிசினஸ் பெரிய அந்த ப்ளூ பிரிண்ட் தெரியணும். அந்த ப்ளூ பிரிண்ட் உலகம் இப்படிதான் போகுது. 2024 இப்படிதான், இப்ப பூமி எப்பவுமே 2035 எப்படி 40 எப்படி நமக்கு தெரிஞ்ச அளவு, நமக்கு தெரிஞ்ச ஞானத்துல கண்டுபிடிக்கும். ஏன் வெயில் அதிகம் வருது, ஏன் மழை அதிகம் பெய்யுது, ஏன் துபாயில ஃப்ரெண்ட் வந்துச்சு, ஏன் எங்க எல்லா இடத்துலயும் மாற்றம், பருவநிலை மாற்றம் நடக்குது, என்ன காரணம் பேசிக்கா, அதுக்கு என்ன மரத்தை வச்சா நல்லது, நாட்டு மரம் வச்சா நல்லது. இப்ப சொல்றாங்க வேப்ப மரத்தையும் மாமரத்தையும் வைங்க, வச்சாதான் நல்லது, இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷன் கரெக்டா இருக்காதுங்கிறாங்க. நீங்க இங்கிலீஷ் மரத்தோட நாட்டு மரத்தை வைங்க, அதுதான் பெரிய வாய்ப்புங்கிறாங்க. சோ இதனால எல்லாத்துக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. சோ அது மாதிரி இந்த பொன்னேரிங்கிறது எதனால growth ஆகும்னா, சார் அன்னைக்கு வேலம்மாள் ஸ்கூல் அப்படிதான் வாங்கியிருக்காங்க, 3 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அங்க வேலம்மாள் ஸ்கூல் அங்க இருக்க என்ன கோயில், ஆண்டாள்குப்பம் முருகன் கோயில்ல இருந்து அதோட growth 200 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு அங்க 5000 6000 இருக்கு. அப்ப அந்த growth 15 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க வாங்கி போட்டிருக்காங்க. இப்ப இருக்க பொன்னேரிக்கும் இன்னும் 10 வருஷம் இருக்க பொன்னேரிக்கும் மாற்றம் இருக்கும். நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? கஸ்டமர் நம்புறாங்க, நீங்க நம்ப முடியுதா? உங்களால அந்த பார்வை காட்டுது. நீங்க உட்காருங்க, இந்த சைட் இப்படி இருக்கு, நீங்க உங்களுக்கு இந்த சைட்ல ஒரு 50 வீடு இருந்து சைட்டை இமேஜின் பண்ணி பாருங்க. 50 வீடு வந்து கார் நிக்குது, இந்த சைட்டை இமேஜின் பண்ணுங்க எவ்வளவு ரேட் இருக்கும். ஒண்ணு இந்த ஆப்ஷன்ல அவசியம் 1500 ரூபாய் வாங்கினது குறைச்சலா யாரும் விற்க போறாங்க, லேண்ட் ஓனர் கம்மியா கொடுக்க போறது கிடையாது, கவர்மெண்ட் கம்மியா பண்ண போறது கிடையாது, அப்ரூவல் ரெகுலேஷன் கம்மியா போறது, இது ஒரு ஆப்ஷன். டெஃபினட்டாவே growthங்கிறது இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர் வந்து அபார்ட்மெண்ட் வாழ்க்கையை விரும்பல. கண்கூடாவே நம்ம அபார்ட்மெண்ட் 6 அபார்ட்மெண்ட் விக்கிறதுக்கு 9 அபார்ட்மெண்ட் விக்கிறதுக்கு எவ்வளவு தரணும்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் அது கிடையாது. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர் தெளிவாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, அவனுக்கு கால் கிரவுண்ட் அரை கிரவுண்ட் அவுட் சைடு காத்தோட்டமா, அவங்க பிளானே நல்ல காத்தோட்டமா இருக்கணும். இன்னைக்கு ஆக்சஸ் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் வண்டி இருக்கு, எல்லாத்தையும் கார் இருக்கு, ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு. நாளைக்கு இன்னும் மெட்ரோல இன்க்ரீஸ் தான் பண்ண போறான். தெளிவாவே அவுட்டர் போய்க்கலாம், அரை கிரவுண்டா இருந்தா 1 கிரவுண்டா தனியா கட்டிக்கலாம், இருந்துக்கலாங்கிற திட்டம் தெளிவா இருக்கு. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா growth அவுட் சைடு ஆயிதான் ஆகும். நான் அடிச்சு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல கும்படி பூண்டி போவோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 10 வருஷம் வச்சு போய் வச்சுங்க, அங்க எல்லாம் போட்டோம் அப்ப சொன்னோம், இப்ப கும்படி பூ இன்னும் சொன்னா ஆந்திரா போவோம். இது மாதிரி எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுங்க, வாய்ப்பே கிடையாது. இன்னும் 2034ல வாய்ப்பே கிடையாது. இந்த பார்வையை நீங்க ஆழமா அவங்க புரிய வைங்க. அவங்க சார் இந்த இடத்துல வந்து சார் அவங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்பாங்க. ஆனா நம்ம இந்த தொழில இருக்கப்ப இதோட விஷனை காட்டணும். இதோட என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த தொழில நிறுவனத்துல எங்க மாத்தினா விஷன் எனக்குள்ள ஒருத்தன் சொல்லுவான், அந்த விஷனுக்குள்ள நான் மாறி ஆகும். கரெக்டானதை கண்டுபிடிச்சான், குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின் ஆஸ்க் வாட் யூ இன்சைட், அந்த கேள்வி கேட்டான். சோ அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கா பொன்னேரி பத்தி? சார் வேற நான் அடிச்சு சொல்ல முடியும், குறைச்சலா இன்னும் 3 இருந்து 5 வருஷத்துல நான் சொல்றேன், இந்த 3 வருஷத்துலயும் சொல்றேன், குறைச்சலா அது 3000 போகும். 5 இயர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வச்சுங்க. இது வந்து 4500 5000 போறதுக்கு அவ்வளவு பார்த்து வேற வழியே கிடையாது. வேற இன்னைக்கு இருக்க அப்ரூவோட செலவு, அப்ரூவோட நாம்ஸோட அத்தனை பிசினஸ் அந்த பொருள் இருக்கு. யாரெல்லாம் மைண்ட் செட்ல கோடீஸ்வரனா அவன் கோடீஸ்வரன் ஆகிறான். யாரெல்லாம் மைண்ட் செட்ல எனக்கு வரவே மாட்டேங்குதுமா உள்ள ஒருத்த சொல்லுவான், உங்களுக்குள்ள எல்லாத்தையும் நான் எடுத்தன ஒவ்வொரு ஆளும் ஸ்கேன் பண்ணிடுவான். இவங்க உள்ளுக்குள்ள இதான் சொல்லுவாரு, இவர் உள்ளுக்குள்ள என்கிட்ட சொல்லிட்டு அதை சொல்லுவாரு, இவர் எல்லாமே உள்ள ஒருத்தன் உங்களோட உண்மையான குரல் ஒருத்தன் கேட்பான். அந்த குரலை மாத்தினா மட்டும்தான் அந்த குரல். எங்களுக்கு அதுல எந்த மாற்றமும் இருக்காது. எடுத்த ஸ்டெப், அந்த ஸ்டெப் டெஃபினட்டா நடக்கும், நம்பினா நடக்கும். நம்ம சைட்லாம் டெவலப் ஆகும். ஏன் மார்க்கெட் வீடு கார் வாங்குறாங்க, ஸ்டாஃப் வீடு கார் வாங்க, இது நம்பினாதான். இது தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தா இதுக்கு பவர். ஒரு நாள் கிடையாது, டெய்லியுமே சொல்லணும் இது நடக்கணும், இது நடக்கணும், நடக்கணும் சொல்றப்பதான் அதுக்கு பவர். சோ அப்ப இந்த பொன்னேரிங்கிற பார்வையை நம்மளால பார்க்க முடியுதா? டெஃபினட்டா வேற growth இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வேண்டிய ஒர்க் அவுட் பண்ணணும்.